மகாபாரதம் பாகம் 39. பாண்டவர்களுக்கு கிடைத்த அட்சய பாத்திரம். பாண்டவர்கள் வனவாசம் சென்றனர். இவர்கள் சென்ற வனத்தில் பல முனிவர்கள் இருந்தனர். பாண்டவர்கள் முனிவர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெற்றனர். தௌமியர் என்ற முனிவர் யுதிஷ்டரை அழைத்து அவருக்கு ஆதித்த மந்திரத்தை உபதேசம் செய்தார். தர்மரே, கழுத்தளவு நீரில் நின்று இம்மந்திரத்தை பக்தியுடன் ஜெபித்து வா, சூரியனுடைய அனுகிரகம் கிட்டும் என்றார். தருமரும் அவ்வாறே கழுத்தளவு நீரில் நின்று சூரியனை குறித்து பக்தியுடன் ஜபம் செய்தார். சூரியன் அவர் ஜபத்தால் மகிழ்ந்து அவர் முன்பு தோன்றி ஒரு பாத்திரத்தை அளித்தான். யுதிஷ்டிரா, இதை பெற்றுக்கொள். இது ஓர் அட்சய பாத்திரம். எல்லோருக்கும் வேண்டிய அளவு உணவு தரும். 14ஆம் ஆண்டில் நீங்கள் உங்கள் அரசை திரும்ப அடைவீர்கள் என்று அனுகிரகித்து மறைந்தார். தர்மர் அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து திரௌபதியுடன் கொடுத்தார். பக்தியோடு அதை பெற்றுக்கொண்ட திரௌபதி அதில் 4 வகை உணவுகளை எடுத்து அனைவருக்கும் பரிமாறினாள். எடுக்க எடுக்க குறையாது பாத்திரத்தில் உணவு நிறைந்திருந்தது. முடிவில் யுதிஷ்டிரர் உணவு அருந்திய பின் திரௌபதி உணவு சாப்பிட்டாள். அவள் சாப்பிட்டதும் அந்த பாத்திரம் பற்றிவிட்டது. அது முதல் பாண்டவர்கள் சூரியனால் அளிக்கப்பட்ட அட்சய பாத்திரத்தை கொண்டு நாள்தோறும் அனைவருக்கும் உணவு அளித்து தாங்களும் சாப்பிட்டு வந்தனர். இவ்வாறு பாண்டவர்கள் வனத்தில் நாட்களை கழித்தனர். பாண்டவர்கள் வனம் சென்ற பின் திருதராஷ்டிரனின் மனம் குற்ற உணர்வினால் வாடியது. விதுரரை அழைத்து, விதுரரே, இப்பொழுது அஸ்தினாபுரத்தின் மக்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என கேட்டார். விதுரர், அரசே, மக்கள் அனைவரும் துன்பத்தினால் வருந்தி கொண்டு இருக்கின்றனர். பாண்டவர்களை அரண்மனைக்கு அழைத்து கொள்ளலாம். இல்லையேல் பாரத போர் நிச்சயம் நிகழும். அதில் துரியோதனன் முதலானோர் அழிந்து போவர் என கூறினார். இதை கேட்டு கோபம் கொண்ட திருதராஷ்டிரன், உனக்கு பாண்டவர்கள் மேல் அன்பு இருந்தால் நீயும் அவர்களுடன் வனத்திற்கு சென்றுவிடு, இங்கு இருக்க வேண்டாம் என்றான். அதன் பிறகு விதுரர் அங்கிருந்து பாண்டவர்களை தேடி வனம் சென்றார். விதுரர் வனம் சென்றதை அறிந்த பீஷ்மர் மிகவும் கோபம் கொண்டார். திருதராஷ்டிரனிடம், திருதராஷ்டிரா, உன் மதி என்ன மங்கிவிட்டதா? நீ விதுரரை வனத்திற்கு அனுப்பி மிகவும் தவறு செய்துவிட்டாய். நீ விதுரரை வனத்திற்கு அனுப்பவில்லை, அஸ்தினாபுரத்தின் அறத்தையே அனுப்பிவிட்டாய் என கோபம் கொண்டார். பீஷ்மரின் கோபத்தை கண்டு பயந்த திருதராஷ்டிரன் விதுரரை திரும்பவும் அரண்மனைக்கு வர அழைப்பு விடுத்தார். விதுரரும் அரண்மனை திரும்பினார். விதுரர் அரண்மனை திரும்பியதை அறிந்த துரியோதனன் சமாதானம் பேசி முயற்சி மேற்கொள்கிறாரோ என சந்தேகித்தான். உடனே திருதராஷ்டிரனிடம் சென்று, தந்தையே, பாண்டவர்கள் திரும்பி வந்தால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என கூறினான். துரியோதனன் சென்ற பிறகு வியாசர் திருதராஷ்டிரன் முன் தோன்றினார். திருதராஷ்டிரா, நீ உன் புதல்வனின் தீஞ்செயல்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் மிக பெரிய அழிவை சந்திக்க கூடும் என எச்சரித்துவிட்டு மறைந்தார். பாண்டவர்கள் வனத்தில் மைத்ரேய மாமுனிவரை சந்தித்தனர். முனிவர் பாண்டவர்களுக்கு சூதாட்டத்தால் ஏற்பட்ட நிலையை உணர்ந்தார். அரண்மனையில் பீஷ்மர், விதுரர், துரோணர், கிருபர் இருந்தும் இத்தகைய கொடுமை நடந்ததை எண்ணி வியப்படைந்தார். பாண்டவர்களுக்காக மிகவும் மனம் வருந்தினார். அதன்பின் மைத்ரேய முனிவர் அஸ்தினாபுரத்தின் அரண்மனையை நோக்கி சென்றார். அரண்மனையில் திருதராஷ்டிரன் முனிவரை சகல மரியாதையுடன் வரவேற்றான். முனிவர், நான் வனத்தில் இருந்து திரும்பி வரும்பொழுது பாண்டவர்களை சந்தித்தேன். அவர்களுக்கு சூதால் ஏற்பட்ட கொடுமையை உணர்ந்தேன். அரண்மனையில் பீஷ்மர், விதுரர், துரோணர், கிருபர் இருந்தும் இத்தகைய கொடுஞ்செயல் நடைபெறலாமா? துரியோதனனை பார்த்து, துரியோதனா, நீ பாண்டவர்களிடம் பகைமையை வளர்த்து கொள்ளாதே. அவர்கள் தர்மத்தின்படி நடப்பவர்கள், மிகவும் பலம் பொருந்தியவர்கள். உன் கோபத்தினால் நீ அழிந்து விடாதே என எச்சரித்தார். துரியோதனன் முனிவர் கூறும் எந்த சொற்களையும் தன் செவிகளில் வாங்கிக் கொள்ளவில்லை. பூமியை தேய்த்து கொண்டு கேட்க விருப்பம் அற்றவனாய் அமர்ந்திருந்தான். துரியோதனின் இச்செயல்களை கண்டு கோபம் கொண்டார் முனிவர். துரியோதனா, நீ பாண்டவர்களிடம் சமாதானம் கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் பீமனால் நீ மாள்வாய் என சபித்தார். பீமன் எவ்வாறு கிர்மீரனை வதம் செய்தானோ அவ்வாறே உன்னையும் வதை செய்வான் என்றார். இச்சாபத்தை கேட்ட திருதராஷ்டிரன் முனிவரை சமாதானப்படுத்த முயன்றான்.
ஆனால் முனிவர் துரியோதனின் பாண்டவர்களிடம் சமாதானம் கொள்ளவில்லை என்றால் நிச்சயம் இவன் பீமான் மாள்வான் என கூறினார். பிறகு திருதராஷ்டிரன் கீர்மீரனை வதத்தை எனக்கு தாங்கள் கூறுங்கள் என கேட்டார். முனிவர் கீர்மீரனின் வதத்தை விதுரர் உங்களுக்கு கூறுவார் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.